ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்வதி வந்து விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் ரோகிணி 1008 போய் சொல்லியிருக்கலாம். அதில் எதுக்காக? மனோஜ் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே. ஆனால் மனோஜ் கூட எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான். அது இன்னுமே நீ நம்புறியா விஜயா? அது ரோகிணி இந்த விஷயத்தில் பொய் சொல்லவே மாட்டா அப்படின்ற மாதிரி பார்வதி கூட சொல்கிறாங்க, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் விஜயா வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் இப்போ மனோஜ் நடந்துக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தா எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்றாங்க. அப்போ என்ன, ரோகிணியை டைவர்ஸ் கேஸ் கேன்சல் பண்ணி ரோகிணி எடுத்துன்னு வந்து வீட்டில் உட்கார வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மனோஜுக்கு வேறு வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயா சொல்லுவாங்க, நீ ரோகிணியை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கூட இந்த குட் நியூஸ் தெரிஞ்சவளை நான் கூப்பிட தான் போகிறேன், ஆனால் இது உன் குழந்த உங்கள் வீட்டு வாரிசு அவள் வயிற்றில் வளருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜயா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முழுசாக கேது, அது கலையிறதுக்காக ஒரு ஏதாச்சும் மருந்து கலக்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பார்வதிக்கு செம்ம கோவம் வந்துடுது. என்ன பேசுகிற விஜயா நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரி பற்றி கேட்குறாங்க. நான் என்ன இப்போ சொன்னேன், நான் என்ன தப்பாக சொன்னேன் அப்படின்ற, தப்பாக சொன்னியா, வரும் நீ கேவலமாக யோசிக்கிற விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஜயாவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. 3 பிள்ளை பெற்றிருக்கு உனக்கு, அது கூட இது இல்லையே, எனக்கு ஆண்டவன் ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தான், அதுவும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீ மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறேன், உனக்கு போய் 3 பிள்ளை கொடுத்தான் பாரு அந்த ஆண்டவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏன் இவ்வளோ பேசுகிற நீ, ஏன் இவ்வளோ பேசுகிற, நான் ஒரு இது வந்து எப்படி கொல்லணும்னு உனக்கு தோணுது அப்படின்றாங்க. பிறக்கவே இல்லை, நான் எப்படி கொல்லணும் அப்படின்றாங்க. இந்த உலகத்தில் எது நடக்கிறதே இல்லையா, நான் உலகத்தில் நடக்கிறது இல்லை தான், ஆனால் நீ இந்த மாதிரி சொல்லுவோன்னு நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கல விஜய், இத்தனை வருஷமாக நான் அவங்க கூட பழகியிருக்கேன், இப்படி போய் பேசுகிறிய அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்வதி கோவப்படுறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, இப்படி போய் கூட யாராச்சும் யோசிப்பாங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு, இனிமேல் நீ என் வீட்டு பக்கம் இங்கிட்டு வந்துட போகிற அவ்வளோதான் நீ அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கேளு, என் பையனுக்கு அவளை இது பண்ணி விட தான் போகிறேன், இதை நீ பார்க்க தான் போகிற, இது நடக்கவே நடக்காது விஜய், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து மீனா நம்ம சீதாவெல்லாம் கூட்டிகிட்டு கராத்தே கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் என்னது இது, ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு, ஒரு நிமிஷம் வாங்கலை, என்ன தோணன்னு பேசிகிட்டே வரீங்க, இங்கே வந்தவொடனே பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து, இவங்க தான் என் சீதா, என் ஒய்ஃபோட தங்கச்சி, வாங்க சீதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள தான் சேர்த்து விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இது இப்போவே கிளாஸில் சேர்ந்துக்கோங்க, நான் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். சீதாவும் போயிடும். என்ன வாத்தாட்டம் ஓடுற, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்றாங்க. என்னம்மாம்மா இதெல்லாம் அப்படின்னோடனே, ஒரு தாட்டியும் நான் வந்து உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது, எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா, நான் போய் அவனை அடித்து கை காலெல்லாம் உடச்சிருப்பேன், ஆனால் அவன் போலீஸ், அவனோட இதை வந்து நம்ம மேலே கேஸை போட்டு நம்ம மேலே திருப்பி விட்டுருவான், இதை பண்ணாததுக்கு காரணம் நீ தானே அன்றைக்கி சொன்ன, அவர் கண்டிப்பாக அவர் என் கூட வந்து வாழுவார், திருத்தணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திருத்துறதுக்காக தான் இது. நானும் அவன்கிட்ட ஃபோன் பேசினேன், அவனும் சொன்னான், அவன் என்னை லவ் பண்ணால் கண்டிப்பாக அவன் என் கூட வந்து சேருவா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடக்கணும்னா நீ அவனை அடிக்கும்போது நீ தடுக்கணும், இல்லை நீ திரும்பி அடித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் திரும்பி அடித்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வராது, அவள் அடித்தா இவன் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி சீதாவும் சரின்னு ஒத்துக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அடிக்குது, ஃபோனை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷம் வந்து சொல்கிறாரு. ஐயோ யார் பண்ணியிருக்க போகிறாங்க, ஒன்று கனகா பண்ணியிருக்கோம், இல்லைன்னா ரோஹிணி பண்ணியிருக்கோம், 2 பேரும் 2 பக்கம் போட்டு என்னை பிக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த ஜோசியர் வந்தோடனே, நான் பேர் வச்சேன் இல்லையா, நீங்கள் பேர் வச்சனால இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற, பம்பரக்கா மனோஜ்ன்றது எவ்வளோ நல்ல பேர், நீங்கள் இதை வச்சனால தான் ஊஹோன்னு வர போகிறீங்க, ஒன்று ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு அப்படின்ற மாதிரி வராங்க. அது சொன்னோடனே பார்த்திங்கன்னா ரோகிணி வராங்க. அங்கே பாருங்கள், ஆசைக்கு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஸ்வீட்டு, அந்த டாக்டர் செக்கப் பண்ணது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மனோஜ்கிட்ட அங்கே எல்லாருமே இருப்பாங்களா, எல்லோரும் முன்னாடி சொல்லிடுவாங்க, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிக்கா வா, எல்லோரும் முன்னாடியே ஏன் சொல்கிற, தெரியட்டுமே, எல்லோரும் சந்தோஷம் தானே படுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு தானே அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தால் என்ன, யார் முன்னாடி இப்படி சொல்லிடுவியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், இனிமேல் நான் சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக உன் அப்பா அம்மா எல்லாருமே நான் இனிமேல் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சண்டை போட மாட்டேன், அவங்களும் என்கிட்ட சண்டை
கூடாது, நான் இனிமேல் டென்ஷன் பண்ண மாட்டேன் யாரையும், உங்கள் அம்மாக்கிட்டேயும் நீ சொல்லிடு அப்படின்றாங்க. என் அம்மாக்கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும், நீ தான் மனோஜ் சொல்லி ஆகணும், நானாக போய் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. நீ என்னை பார்த்துக்கிறியோ இல்லையோ, ஆனால் நீ என் கூட கொஞ்சம் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, நான் அப்பப்போ இங்கே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ரோகிணி வந்து சொல்லுவாங்க, நான் உங்க கூட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைய நான் நல்லா பெற்றுக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா என்னங்க நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. பேரை மாற்றினதும் போதும், இது எனக்கு நடக்கிறதும் போதும், 2 பக்கம் 2 பேர் போட்டு பிக்கிறாங்களே, நீங்கள் பேசாமல் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க, ஒரு நாளைக்கு இங்கே ஒரு நாளைக்கு அங்கே அப்படின்ற மாதிரி, என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குவாங்க மனோஜ். அதுக்கு இல்லைங்க, நீ இனிமேல் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு 2 பொண்டாட்டி யோகம் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்து வந்து ஒரு இடத்துக்கு போய் அன்னதானம் கொடுக்கறதுக்காக போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க என்னப்பா இவ்வளோ காசு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு இது அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, என்ன உனக்கு 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, ஏதாச்சும் குழந்தைகள் வந்து இதாகிருக்கா, அது இல்லை என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அது சரியாகணும் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. சரி கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாயிரும், இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் வேண்டிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதோடு இந்த எபிசோடு முடியுது.